திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பொன்னுசங்கம்பட்டி பகுதியில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளனர். தமிழக அரசு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்காக தங்களிடம் 40,000 கரும்புகளை கொள்முதல் செய்வதாக கூறி துறையூர் வேளாண்மை துறை அதிகாரிகள் கரும்பை பார்வையிட்டு விலை நிர்ணயம் செய்து சென்றதாக கூறினர். இந்நிலையில் விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரியை தொடர்பு கொண்டபோது தொடர்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கவலை அடைந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி தமிழக அரசு உடனடியாக தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திட நடவடிக்கை எடுத்து தங்களது கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாத்தீங்கன்னாக்க உங்க கரும்பு 33 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியாதுங்க, 32 ரூபாய்க்கு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு 32 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவோம் அப்படி சொன்னாங்க. சரிங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம். அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வியாபாரிங்களும் நிறைய பேர் வந்து கேட்டு போயிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு ரேட்டு பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் நாங்கள் ஃபோன் பண்ணாக்கா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் தெரில. வியாபாரிக்கிட்ட ரேட்டும் இவங்ககிட்ட ரேட்டு சொன்னதுனால அவங்ககிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.